உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்திய மக்களுக்கு 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அரங்கிலே இந்தியா முன்னுக்கு வர வேண்டும், வல்லரசாக வர வேண்டும், அனைத்து ஒலிம்பிக் பந்தயங்களிலும் தங்கப் பதக்கங்கள் பெற வேண்டும், எந்த போட்டியாக இருந்தாலும் வெல்வது இந்தியாவாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களாக எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஆங்கிலத்திலும், ஆண்மை குறைவு என்று தமிழிலும் கூறுகின்ற அந்த வியாதிகளுக்கு இத்துறையிலே நிபுணராக கடந்த 50 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் சில விஞ்ஞான உண்மைகளை மக்களுக்கு as a public health education கூறிக்கொண்டே வருகின்றேன். இத்தனையும் செய்தால் நல்லது. ஏனென்றால் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கூறியது போன்று விடாமுயற்சி தேவைதான், ஆனால் அது விஞ்ஞான ரீதியாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். நாம் பயணம் செய்கின்ற கார்களிலும் விமானங்களிலும் அல்லது ட்ரெயின் பயணமாக இருந்தாலும் சரி, கப்பல் பயணமாக இருந்தாலும் சரி, அதை ஓட்டுகின்ற அந்த மாலுமியோ கேப்டனோ அல்லது பஸ் டிரைவரோ உரிய லைசன்ஸ் வைத்திருக்கிறாரா என்று கேட்கின்ற நாம், ஒரு இடத்தில் வைத்தியம் செய்து கொள்ள நாம் போகின்ற பொழுது அந்த மருத்துவர் எத்தனை ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 5.5 ஆண்டு காலம் அவர் எம்பிபிஎஸ் படித்திருக்கின்றாரா, மேற்படிப்பு படித்திருக்கின்றாரா, அவருடைய அனுபவங்கள் என்ன என்று நாம் கேட்டு தெரிந்து கொண்டால் மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த நேரத்திலே எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ ஆலோசனைகள் உங்களுடைய விரல் நுனியிலே யூடியூப், டிஜிட்டல் அத்தனையிலும் விழுந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விடுகின்ற அத்தனை செய்திகளும் எந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமானது, ஆதாரமிக்கவை என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் ஆண்மை குறையினுடைய ஒரு பகுதியாக நம்மளுடைய மூளையில் ஏற்படுகின்ற சில சலனங்களினால் ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு சைக்கோஜெனிக் என்று கூறுகிறோம், மனதளவிலே அவர்களுடைய பாதிப்பு. இந்த ஆண்மை குறைவுக்கு மனதளவிலே பாதிப்பு என்றால் அதனுடைய முக்கியமான காரணம், அங்கே ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சிகளை எல்லாம் சேக்ரல் பிளக்ஸஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே கூறுகின்றோம். S2 S4 என்ற அளவிலே 2 சிஸ்டம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு, அது அதனுடைய விரைப்புத்தன்மையை குறிக்கின்றது. அதே நேரத்திலே சிம்பத்தட்டிக் நர்வ் ஸ்டிமுலேஷன் T11 to L2 என்று கூறுவோம். அவருக்கு ஏற்படுகின்ற மனப்பதற்றத்தினால் அதனுடைய அந்த டோன், அந்த சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனில் ஏற்படுகின்ற அட்ரினலின் போன்ற காரணத்தினால் அவை விரைப்புத்தன்மையை குறைக்கின்றது. இத்தனையும் மூளையிலே ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளினால் அவருக்கு இத்தகைய காரணங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் நீண்ட நாள் ஆண்மை குறைவிற்கும் இந்த சைக்கோஜெனிக் என்பதற்கும் மனநோயினால் வரக்கூடிய அந்த ஆண்மை குறைவுக்கும் என்ன வித்தியாசம்? எளிதிலே சடன் ஆன்சர், உடனடியாக ஏற்படுவது, விரைப்புத்தன்மை குறைவது. இரண்டாவதாக, அதே நேரத்திலே அவருக்கு ஆண்மை குறைவு போல் தோற்றம் இருந்தாலும் அவரால் தன்னுடைய சுய இன்ப பழக்கத்தையும் ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் என்று சொல்கிறோமே, அதிகாலையில்
அவர் சிறுநீர் கழிக்க செல்லும் போது ஏற்படுகின்ற அந்த ஸ்டிமுலஸ் ரீட்டைன் ஆகிறது. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், அவர்களுக்கு ஏற்படுகின்ற பய உணர்வு, அவருடைய தொடர்புகள், மனத்தாழ்வு, ஆங்ஸைட்டி என்கிற மனப்பயம், இரண்டாவது வாழ்க்கையிலே ஏற்பட்ட அவருடைய ட்ரொமேட்டிக் அந்த மாதிரி அனுபவங்கள் மற்றும் இதை பற்றிய பய உணர்வு மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட மனதளவிலான காரணங்கள் எல்லாம் இந்த ஆண்மை குறைவுக்கு முக்கியமான காரணமாகிறது. ஆனால் ஒரே ஒன்று சொல்லுவேன், a change of the place will have a change of the mood என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். என்னுடைய அனுபவத்திலே ஒரு முறை இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அந்த தம்பதிகள் சென்று வருகின்ற நேரத்திலே அது உல்லாச பயணமாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே அதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் என்ற அளவிலே அவர்களுடைய மனதளவிலே இருக்கின்ற குறைகள் எல்லாம் உடனே அவர்களை மாற்றி அமைக்கின்றது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே ஆண்மை குறைவு என்பது மனநோய் சம்பந்தப்பட்டதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்புதான் நாங்கள் உடல்நோய் சம்பந்தப்பட்டதா என்பதை அறிகின்றோம். ஆனால் மனநோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு ரிஜிஸ்கேன் என்ற ஒரு பரிசோதனையை பண்ணினால் அவருக்கு இது மனநோய் சம்பந்தப்பட்டதா என்பதை உறுதியாக கூற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.